வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 4 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன மலையாள படமான த்ரிஷ்யம் 3 அப்படிங்கிற ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். த்ரிஷ்யம் 1 த்ரிஷ்யம் 2 உடைய கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அந்த த்ரிஷ்யம் 3 உங்களுக்கு புரியும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பார்ட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை அப்படின்னா கூட இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே த்ரிஷ்யம் 1 த்ரிஷ்யம் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3வது பாகத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொந்தமாக ஒரு கதை எழுதி சொந்தமாக ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் பயங்கர சக்ஸஸ் ஆகுது. 100 கோடிக்கு மேலே வசூலும் செய்யுது. ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்துமே நம்ம ஹீரோவால் நிம்மதியாக நைட்டு படுத்து தூங்க கூட முடியல. எப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்திலே இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவருடைய பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இவங்களுடைய இந்த கேஸை பற்றி தெரிஞ்சதுனாலேயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸ் இறந்து போன வருணுடைய டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மீடியாவை சேர்ந்த 2 பேர் இந்த கேஸை பர்சனலாக கையில் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. த்ரிஷ்யம் பார்ட் 1 தான் பார்த்தீங்கன்னா தமிழில் பாபநாசம் அப்படிங்கிற நேமில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2 தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆனால் பார்ட் 3 டேரக்டாக தேட்டர்லேயே தமிழில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 1 பார்ட் 2 அளவுக்கு இந்த பார்ட் 3 இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை ரொம்ப யதார்த்தமாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லாம் கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்துச்சு. மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அதாவது ஜீத்து ஜோசப் படம் அப்படின்னாவே ட்விஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு சில ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. இந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது செம்ம ட்விஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வரவே இல்லை. ரெண்டாவது இந்த படம் ஒரு ஸ்லோபன் ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் கிரைம் ட்ராமா மாதிரி தான் போகுதே தவிர பெருசாக த்ரில்லிங்கான காட்சிகளும் நிறைய இடங்களில் இல்லை. கிரைம் த்ரில்லர் படம் தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் எனக்கு நிறைய இடங்களில் வரவே இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷத்தை தவிர பார்ட் 2லேயே மொத்த கதையும் முடிஞ்சிருச்சு. இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்ட் 3 எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர இந்த பார்ட் 3ல இவங்க புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது பார்ட் 1 பார்ட் 2 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனால் நம்ம ஒரு ஸ்லோபன் மலையாள ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் கிரைம் ட்ராமா படம் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் போய் பார்க்குறதா இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்கு. அடல் கண்ணன் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் தமிழ் படமான கிணத்த காணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் தண்ணீர் வசதியே கிடையாது. நிறைய பேர் மனு கொடுத்துமே பெருசாக அங்கே தண்ணி வசதியே இல்லை. இப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் சாமிக்கெல்லாம் செலவழிப்பாங்க இல்லையா, அந்த வேலையை செய்கிறாரு. கோவிலில் பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணுடைய அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா தண்ணியே இல்லாத ஊருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எங்கேயாவது நீர் ஊற்று இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவுடைய இடத்துல தான் நீர் ஊற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய கதை தான். ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரொம்ப யதார்த்தமான காட்சிகளை வச்சு ஓரளவுக்கு நீட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு கேஷுவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மேக்கிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சில சாங்ஸாக இருக்கட்டும் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ரெண்டாவது ஒரு சில லாஜிக்
லாஜிக் மிரல்களும் இருக்குது. அதாவது ஒரு ஸ்கெலிட்டனை நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்கெலிட்டனை எப்படி நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இவங்க கொடுக்கல. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன எலும்பு கூட இருந்தால் பரவாயில்ல, அது அவ்வளோ பெரிய எலும்பு கூடு, அதை தனியாலாம் எடுக்க முடியாமல் தான் ஒரு 10 பேர் உட்காந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒத்தாலா எப்படி அதை எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இவங்க பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. மூணாவது, இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஸ்கெலிட்டனுக்கு கோயில் கட்டுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. நாலாவது, ராமகிருஷ்ணன் வந்து ரெபேக்கா கூடயே தான் இருப்பார். அப்படிப்பட்ட அவர் எதுக்காக ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஐடியாவை கொடுப்பாரு. அந்த ஐடியாவை எதுக்காக கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசனும் பெருசாக எங்கேயுமே சொல்லப்படலை. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். டைம் பாஸுக்காக பார்க்குறதா இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அடல் கண்ணன் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான ஹெல் இன் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் வேலை கிடைக்குது. அதுக்காக அவங்க நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெசார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் போகுது. ஆனால் ஒரு ஃபேமிலி அங்கே வர்றாங்க. அந்த ஃபேமிலியில் அம்மா, அப்பா, ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு பேபி சிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டைமில் அந்த ரெசார்ட்டில் பேபி சிட்டரே இல்லை, எல்லாருமே லீவ் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாங்க. அதாவது அந்த 3 குழந்தைகளையும் நீ போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வேலையை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த வேலையில் அனுபவமும் கிடையாது, பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. கூட துணைக்கு இன்னொரு பொண்ணையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த 3 குழந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருது. அந்த பொண்ணை எப்படியோ காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இறந்து போயிடுது. இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பழியை தூக்கி போட்டுடுறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது அந்த டைமில் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு சில காட்சிகளை நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்கள் எனக்கு எமோஷனலாகவே கரெக்ட் ஆச்சு. மேக்கிங்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்தடுத்து தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே ஸ்க்ரீன் பிளேவை இவங்க சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு கதையை வளவலன்னு கொஞ்சம் இழுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெவியான அடல் காட்சிகள் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான ஆர்எல் ஸ்டெயின்ஸ் பம்கின் ஹெட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மில் இருந்து நம்ம ஹீரோ ஒரு பம்கினை எடுத்துகிட்டு போயிடுறாரு யாருக்கும் தெரியாமல். இப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுடைய அண்ணனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பம்கினை அவங்களுக்கு சொந்தமானவங்ககிட்டயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முக்கு போகிறாரு. அப்போ ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் நம்ம ஹீரோவுடைய அண்ணனை தூக்கிட்டு போயிடுது. இப்போ இந்த விஷயமே நம்ம ஹீரோவுக்கு அடுத்த நாள் காலையில் தான் தெரிய வருது. இதை பற்றி போலீஸ்கிட்டையும் அவங்களுடைய அம்மா கிட்டையும் போய் சொன்னால் இப்படி ஒரு பையன் அந்த ஊரில் இருந்ததாவே அவங்க யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஏன் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு கூட தனக்கு இப்படி ஒரு பையன் இருந்தா அப்படிங்கிறதே தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, காணாமல் போன தன்னுடைய அண்ணனை நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா, கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி வந்த ஒரு படம் தான். கதையாக பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான். ஆனால் இதை இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் எனக்கு இந்த படம் ஒரு சுமாரான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஏன்னா பெருசாக ஹாரர் எலமெண்ட்டும் எனக்கு பெருசாக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்க்ரீன் பிளேவும் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு படம் தான். குழந்தைகளுக்கு வேணால் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய புது படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.